ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வேர்ல்ட் ஆஃப் ஆனர் எபிசோட் 24 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது ஜூ வென் ஜாங் இவங்க 3 பேரும் இடத்த போயிட்டு அப்போ குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு டே லூசு பசங்களாம் இங்கே இருக்க எந்த பொருளையும் தொட்டுறாதீங்க, அதுவும் இல்லாமல் தப்பி தவறி கூட நீங்கள் அந்த பொருளை எடுக்கணும்னு நினைச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்றப்ப வெண்ணு அவனே பார்த்துட்டு இருக்கப்போ உடனே நினைச்சீங்கன்னா அந்த பாட்டி உங்களை சும்மாவே விட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜாங் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதான் உங்க அத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு இருப்பான். என்னது எங்க அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்கிறப்ப உடனே நம்ம ஜூ ஆமாடா உங்க அத்தையும் மாமாவும் இங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கடா, அவங்க தாண்டா இந்த இடத்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாராவது ஏதாவது எடுத்தாங்கன்னா அவங்க சும்மாவே விட மாட்டாங்கடா, அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்றப்ப உடனே நம்ம ஜாங் எனக்கு அத்தையும் மாமாலாம் இருந்தாங்களா, அவங்களாம் இப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா நிக்கிறத பார்த்தோன்னே உடனே இன்னும் ஜூ ஜாங்க சமாதானப்படுத்துவாங்க. அதான் நாங்க இருக்கோம்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் நடந்து போறப்ப அங்க பெரிய அருவி இருக்கதை இவங்க 3 பேர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜூ சீசன் மேனர்ல இந்த அருவி தாண்டா ரொம்ப பெரிய அந்த பெரிய அருவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜூ ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு நிக்கிறத நம்ம வெண்ணு பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். நம்ம ஜூ வீட்டை திறந்துட்டு உள்ள போய் பாக்குறப்ப அங்க ஒரே குப்பையா தூசியா இருக்கதை பார்த்தோன்னே நம்ம ஜூ ரொம்ப நாள் இந்த இடத்துல யாருமே இல்லையில, அதான் இந்த மாதிரி இருக்கு, நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு நின்றுட்டு அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே வெண்ணு ஜாங்க கூப்பிட்டுட்டு டேய் உன் மாஸ்டருக்கு நீ எப்பயுமே ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்றதை பார்த்தோன்னே நம்ம ஜாங்க மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த இடத்த சூப்பரா கிளீன் பண்ணி தந்துடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வெண்மாமாவும் கூட ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு டே குட்டி ஃப்ராடு சைடு கேப்ல என்ன வேலை பார்க்கறதுக்காக இந்த வேலையில சேர்த்துக்க பாக்குறீல பாத்தீல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு நம்ம ஜாங்க கிட்ட விளையாண்டிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஜூ சிரிச்சுக்கிட்டே சரி சரி நம்ம இப்போ க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் தேவையான பொருளை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணை பார்த்து சொல்றப்போ உடனே வெண்ணு சரி செல்லக்குட்டி நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜாங் அங்க இருக்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு மாஸ்டர் இந்த பொருள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லலாம் கொஞ்சம் பார்த்து இது பண்றா, அது எல்லாமே பழைய பொருள் அதெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்றதை பார்த்தோன்னே வெண்ணு கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இவங்க 3 பேர் உள்ள போய் பாக்குறப்ப அங்க ஒரு பழைய சேர் இருக்கிறத பார்த்தோன்னே ஜூ இந்த சேர்ல தான் எங்க மாஸ்டர் ஜாலியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்லிக்கிட்டே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப அங்க ஒரு பெயிண்டிங் கிழிஞ்சு கீழே கிடக்கிறத பார்த்தோன்னே வெண்ணு ஜாங்கு அந்த பெயிண்டிங் எடுத்து பார்த்துக்கிட்டே இது என்ன பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்கிறப்போ உடனே நம்ம ஜூ இந்த பெயிண்டிங் நான் தான் வரைஞ்சேன், இதுல 81 பேர் இருந்ததுக்கான அடையாளமே இந்த பெயிண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த 81 பேர் என் கையால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இங்க வெயிப்ப கிட்ட கேட்கிறப்ப அவளும் எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி சாப்பாடுல இருப்பியா, நீ சாப்பாடை தவிர உனக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெய்கிட்ட கோச்சிக்கிட்டு அவ பாட்டு கோவமா போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே வெய் நான் என்ன கேட்டேன் அவளுக்கு சாப்பாடு வேணுமான்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு போயிட்டாலே, இவ கூட நான் எப்படிதான் வாழ போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு வெய் ரொம்ப பாவமா குதிரைங்கள்ட்ட அவனோட ஃபீலிங் எல்லாத்தையுமே கொட்ட போறோன்னு எனக்கு தெரியல, ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம வெய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ண காவலாளியை தான் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. குண்டு தலைவர் காவலாளியை பார்த்துட்டு டேய் கோஸ்டோட தலைவரை வெண்ணு தானே, அவன் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாம ஜாங்க அவன் தானே கூட்டிகிட்டே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு தலைவர் கேட்கறத பார்த்தோன்னே உடனே அந்த காவலாளி உனக்கு சுத்தமா அறிவு இருக்கா இல்லையா, அவன் என்னோட சின்ன வயசு பையன், அவன் எப்படியா கோஸ்டுகளா தலைவரா இருக்க முடியும், அதுவும் இல்லாம அவனை போய் நீ கோஸ்டோட தலைவர்னு சொல்லிட்டு இருக்கே, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி சொல்றதை பார்த்தோன்னே உடனே குண்டு தலைவர் டேய் நீ தாண்டா லூசு பையன் மாதிரி இன்ன வரை சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்க, கோஸ்டோட தலைவரே அந்த வெண்ணு பையன் தான், எங்களுக்கு இல்லைன்னா இன்ன வரை கோஸ்டோட தலைவர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குண்டு தலைவர் சொல்றதை பார்த்தோன்னே கூ ஐயோ அப்ப வெண் மாஸ்டர் தான் தலைவர்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ யோசிச்சு நின்றுட்டு இருக்கப்போ உடனே காவலாளி வயசான கிழவனே நீ எப்படி என்னோட மாஸ்டரை வெண்ணு கூட கூட்டி சேர்ந்து வேலை செஞ்சிருக்கான்னு நீ எப்படி சொல்ல முடியும், அவர் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, நீ தான் இப்படிலாம் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, இரு உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி அவனை அடிக்க வரதை பார்த்தோன்னே உடனே குண்டு மாஸ்டர் இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி கொல்ல வருவாங்க. உடனே அந்த காவலாளி யாரோ காப்பாற்ற பார்த்தோம், இந்த காவலாளி மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, இந்த கிழமை நம்ம மாஸ்டர் தப்பு தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி பயந்துட்டு சென்னு பின்னாடியே நிக்கிறத பார்த்தோன்னே உடனே சென்னு
வந்துட்டு யாரை பார்த்து நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு குண்டு காவலாளியை பார்த்து கோவமா நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே கு வந்துட்டு நல்ல வேலை வந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. கு வந்துட்டு திரும்ப நடந்து வரப்ப அங்க வந்து வெய் உட்காந்துருக்கத பார்த்தோன்னே டே இன்னுமா நீ வந்து கிளம்பாம இங்கே உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து கேட்கறப்ப உடனே வெய் வந்துட்டு இல்ல நீ திரும்ப வந்து சொல்லிட்டு வெய் வந்து சொல்லிட்டு நின்னுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ய பார்த்து சொல்லுவோம். அவனு வந்துட்டு இல்லப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சாப்பாடு கடையை பார்த்தோன்னே இவ்வளவு வந்து சிரிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து சொல்றப்ப வெய்ய வந்துட்டு காசு பையை வந்து திரும்பி எடுத்துட்டு இருக்கப்ப நம்ம கு வந்துட்டு வெய்ய பார்த்துட்டே வெய்ய வந்து கூப்பிட்டுட்டு என்ன வந்து நீ வந்து மேரேஜ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே வெய் வந்து திரும்பிட்டு ஆமா நான் வந்து வெண்ணுக்கு வேற ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுட்டு அது எப்படி எங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காம போகும் எனக்கு பிடிச்சிருந்தா எங்க அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி தான் அதனால எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி எங்க அப்பாவுக்கும் ஒன்று வந்து சீக்கிரம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஒருவேளை உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம வெய் வந்துட்டு இல்லடா அம்முக்குட்டி எங்க அப்பாவுக்கு வந்து ஒன்று சீக்கிரம் பூ வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெய் வந்துட்டு குவோட கையை பிடிச்சிட்டு குவை பார்த்துட்டே நீ என்ன சொன்னாலும் செய்வேன் அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில நீ மட்டும் என் கூட இருக்க முடியலன்னா என்னால் வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது எந்த சக்தியாலும் நம்மளை வந்து பிரிக்கவே முடியாது அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெய் வந்துட்டு குவை பார்த்து சொல்றத பார்த்தோன்னே கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்ய பார்த்து சொல்லுவோம். அவனும் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை வந்து எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம கு வந்து வெய்ய பார்த்துக்கிட்டே ஒரு நாள் நான் யாரும் தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்து யோசிச்சுட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பான். இங்க வேணு ஜாங்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து உங்க மாஸ்டருக்கு வந்துட்டு சரக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணு வந்து சொல்லிட்டு இருப்போம். ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்கப்போ உடனே வேணு வந்துட்டு கூட நான் வேணா தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு கிட்ட வந்து அந்த பையன் வந்து கேட்கறப்ப அவனு வந்துட்டு இல்ல மாமா நானே வந்து தூக்கிட்டு வரேன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு வந்து சொல்றத பார்த்தோன்னே வெண்ணு வந்து சிரிச்சுட்டு அவங்க கூட வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப ஜாங்கு வந்துட்டு வெண்ணை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவனு வந்துட்டு சரி கேளு அப்படின்னு சொல்றப்போ உடனே நம்ம ஜாங்கு வந்துட்டு மாஸ்டர் வந்து 90 பேர் 9ஆல வகுத்தா ஒன்றுன்னு சொன்னாரு நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ கொஞ்ச நேரம் வாய முறியா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமா கத்திட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஜாங்கு வந்துட்டு இல்ல நீங்க வந்து சொல்லிதான் ஆகணும் அவர் வந்து ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்துட்டு அவன் தான் என்ன நடந்தாலும் அவனோட கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாள் அப்புறம் எப்படி நான் வந்து உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்துட்டு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாங்க பார்த்துட்டு என்ன நடந்தாலும் நீ வந்து உன் மாஸ்டரை விட்டுட்டு எங்கேயும் போயிடவே கூடாது அவன் கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங்கு வந்துட்டு ஓகே மாமா நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து மாஸ்டர் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு வந்து சொல்ல இருக்க அந்த கஷ்டத்தை வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து வெளியே சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு வந்து கேட்கறப்ப வெண்ணு உடனே அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நீ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இங்க வீட்டில் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப ஜூவோட பக்கத்துல வெண்ணு வந்து படுத்திருப்பான். அப்ப அவனுக்கு வந்து சின்ன வயசுல நடந்த கனவு வந்து வரும். என்ன கனவுனா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து இறந்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம குட்டி வெண்ணு வந்துட்டு அங்க இருக்க பெரிய மாஸ்டரை பார்த்துட்டு என்னையும் வந்து இவங்க கூட வந்து சேர்த்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். என்ன நீங்க கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நானும் வந்து செத்து பேயாயி இங்க இருக்க எல்லாத்தையும் வந்து நான் பழி வாங்குவேன் என்ன வந்து நீங்க சீக்கிரம் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வெண்ணு சொல்றத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து குட்டி வெண்ண பரியமா இருக்கால இந்த மாதிரி பையனை வந்து நம்ம விட்டுறவே கூடாது அதனால இவனை நம்மளே வந்து வளர்த்துக்கலாமே அவன் ஆசைப்பட்டதை கேட்டா கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்லிட்டு இருப்பான். அங்க வந்து ஒத்தரசா வந்து கையில வந்து ஒரு தண்ணியை வச்சுட்டு குட்டி வெண்ணை பார்த்துட்டு இந்த தண்ணியை மட்டும் நீ குடிச்சினா எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வெண்ணிட்ட வந்து சொல்றப்ப அவன் வந்து அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருப்பான். அதுதான் வந்து நம்ம பக்கத்துல இருக்க ஜூ வந்து பாக்குறப்ப அவனோட கை வந்து அசைறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு ஜூவோட கையை வந்து டைட்டா பிடிச்சிட்டே வந்து உட்காந்துருப்பான். டக்குன்னு நம்ம ஜூக்கு வந்து உடம்பு சரியாம போறதுனால அவன் வந்து இருமிட்டே வந்து ரத்த வாந்திலாம் எடுக்கிறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு அவனோட சக்தி எல்லாத்தையுமே வந்துட்டு ஜூக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம ஜூ வந்துட்டு சரி போன்றப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணை வந்து தள்ளி விட்டுட்டு போதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்ப ஜூ உடனே வெண்ணை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு என் கூட இருந்ததுனால என்னை வந்து நீ காப்பாத்தினில்ல இதே மாதிரி எத்தனை வாட்டி நடந்தாலும் என் கூட இருந்து என்னை காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறத பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு அவனோட பக்கத்துல இருக்க கர்ச்சிப்பை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஜூ கிட்ட கொடுத்துட்டு உன்னோட லிப்ஸ்ல வந்து பிளட் எல்லாம் இருக்குல்ல நீ வந்து தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கொடுக்கும். அவனும் வந்து வாங்கி தொடச்சிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு இந்த வயசான கிழவன் வந்து உன்னை சரிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதோ பொய்ய சொல்லிட்டு ஓடி போயிட்டான் போல அவன் எங்க போனானே தெரியல திரும்ப வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமா கத்திட்டு இருப்பான். அவன் மட்டும் என் முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோ அவனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து வீடு அவர் வந்து எதுவும் சொல்லாத அவர் வந்து சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றத பார்த்தேன்னு வெண்ணு உடனே என்னோட செல்லக்குட்டியோட உதடு வந்து ரொம்ப அழகா இருக்கு ஆனா வந்துட்டு அவனுக்கு இதேமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜூ வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு சரி உனக்கு வந்து என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கிட்ட வந்து கேட்கறப்ப அவனும் வந்துட்டு அவனே பார்த்துட்டு இருப்பான். சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத அப்படின்றப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பான். இன்னைக்கான வீடியோல கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம கூ வந்துட்டு யாரை பார்த்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்ப சீரிஸ்க்குள்ள போகலாம். ஜூ வந்துட்டு சொர்க்கத்தோட தலைவரா இருந்தப்ப
அவன் கூட இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் வந்து விஷம் வச்சு எல்லாத்தையும் கொன்னதை வந்துட்டு நம்ம வெண்ணிகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை வந்து உண்மையாக நேசிச்சாங்க, எனக்காக உயிர் கொடுக்க கூட அவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்களோட உயிரே என் கையால் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அவங்க உன்னை வந்து சபிக்க மாட்டாங்கடா, உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு அழுதுகிட்டே, இல்லை அவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப நேசிச்சாங்க, ஆனால் நான் வந்து ஒரு கோலன்னு அவங்க யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு சரி இங்கே உட்காரு இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து ஜூ இடத்த வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே வந்து என்னோட மாஸ்டர் வந்து இறந்து போகிறத பார்த்தோன்னே நான் வந்து பயந்து ஓடிட்டேன். அப்போ ஓட ஆரம்பிச்சோன்னா இன்ன வரை நான் எங்கேயுமே நிற்காம ஓடி போயிட்டே இருந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இளவரசர் ஜின்னு வந்து என்னோட ரிலேட்டிவ், அவர் கூட நான் இருந்தப்போ வந்துட்டு என் கூட இருந்த எல்லாருமே வந்து என் கண்ணு முன்னாடியே இறந்து போனாங்க, அது வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து வெண்ணிக்கிட்ட வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு சரி செல்லக்குட்டி நீ வந்துட்டு அழுவாதான், எதா இருந்தாலும் நான் வந்து இருக்கேன்ல உன் கூட எதுவும் நடக்காது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சமாதானப்படுத்துறப்ப நம்ம ஜூ வந்துட்டு ஆனால் கடவுள் வந்து கடைசியாக எனக்கு வந்து கருணை காட்டினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாங்க வந்து பார்த்துக்கிட்டே வந்து சொல்லுவான், நம்மளுக்கும் வந்து வாரிசு வந்து கிடச்சிட்டா, நீ வந்து கடைசி வரைக்கும் என் கூடவே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணை பார்த்துட்டே நம்ம ஜூ வந்து கேட்குறப்ப உடனே வெண்ணு வந்துட்டு இதை சமாளிக்கிறதுக்காக நீ ரெஸ்ட் எடு, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்துட்டு வெளியே போயிடுவான். வெளியே போய் அவன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற எல்லாத்தையுமே வந்து ஜூ வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே காலையில் வந்துட்டு நம்ம ஜூ வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப சுற்றி யாரும் இல்லாததை பார்த்தோன்னே இவன் வந்து வெளியே பார்க்குறப்ப ஜாங் வந்து அங்கே இருக்க எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவனு வந்துட்டு இந்த மாதிரி மதியம் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்லுவான். உடனே ஜூ வந்துட்டு என்னது மதியம் ஆயிடுச்சா, நான் அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கி கிட்ட வந்து கேட்குறப்ப அவனும் வந்து சிரிச்சிட்டே இல்லை மாமா தான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் வந்து நல்லா தூங்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் உங்களை வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்லிட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு சரி வெண்ணெங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து ஜூவோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் காமிப்பான். நம்ம ஜூவோட டிராயிங் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாததை பார்த்தோன்னே வெண்ணு உட்காந்து அதை வந்து சரி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து கேட்குறப்ப வெண்ணு வந்துட்டு என்ன செல்லக்குடி நல்லா தூங்கி எழுச்சிட்டியா, சரி இங்கே பாரு நீ வந்து வரைஞ்ச டிராயிங் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுல, அதை வந்து நான் சரி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை வந்து நான் சீக்கிரம் சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜூ வந்து சிரிச்சுக்கிட்டு வெண்ணு வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஜாங் வந்துட்டு இன்னும் நான் இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறத பார்த்தோன்னே இவங்க 3 பேர் வந்து சிரிச்சுட்டே வந்து ஒன்றா நின்று கட்டிப்பிடிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே நம்ம பாய் வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பேசுகிறத வந்துட்டு நம்ம பாய் வந்து கேட்டுட்டு அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அம்மா நீ இப்போ வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே அந்த 3 பேரும் வந்து திமிரா வந்துட்டு அம்மா நீ யார் இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயை பார்த்து கேட்கவும் அவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு அந்த 3 பேரையும் வந்து கொஞ்சம் பயமுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பயந்துட்டு ஐயா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களை எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் வந்து பயந்துட்டே சொல்றதை பார்த்தோன்னே உடனே பாய் வந்துட்டு இந்த மேட்டர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கேட்குறப்ப அந்த 3 பேர் வந்து பயந்துட்டு ஐயா ஜாவோ தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து சொன்னாரு, அவர் தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் வந்து பயந்துட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பாய் வந்து கேட்டுக்கிட்டே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். பாய்க்கு வெண்ணுதான் தலைவர் அப்படின்ற உண்மை வந்து தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. பாய் வந்து யோசிச்சுட்டே நிக்கிறதோட இந்த எபிசோட் முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனை போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.